அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள தெற்கு கள்ளிக்குளம் மாநகரம். அந்த நகரத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்குங்கிறது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அறிவாங்க. ஏன்னா அங்கே மாதா 1939ஆம் வருடம் 6 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த மலை தான் பார்த்துடுங்க. அந்த மலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய க்ளோஸ்அப் வியூவை நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அங்கே தாங்க நான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே நிறைய இடங்கள், அதாவது மலை மேலே அந்த படியில் ஏறி நம்ம மேலே போய் பார்த்தோன்னா நிறைய இடங்கள் அழகுற உள்ள காட்சிகள் நிறைய அடங்கி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மலை நடு மத்தியில் தான் அங்கே மாதாவினுடைய கால் பாதம் பதிந்த அந்த ஸ்தலம் இருக்குது, புண்ணிய ஸ்தலம். அதை பார்க்குறதுக்கு உலகில் உள்ள நிறைய பக்தர்கள் மக்கள் பார்த்து அதனுடைய மாதாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள். அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பின்னால் ஒரு சுனை ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் மழை சில நாட்கள் தொடர்ந்தால் தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா மலையினுடைய உச்சியில் அங்கே ஒரு வாய்ப்பழம்தான் பொத்தைன்னு சொல்லுவாங்க, வாய்ப்பழம்தான் பொத்தை. அந்த இதில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கேயும் ஒரு மாதாவினுடைய திருவுருவ சுரூபம் வச்சு ரொம்ப அருமையாக அது காட்சி அளிக்கும். அப்புறமா அந்த இறங்கி அந்த சைடில், அதாவது இடது சைடு வலது சைடு, அப்புறமா டாப்பில் மேலே, அப்புறமா தரைப்பகுதி எல்லாமே அழகுற காட்சிகள். அதாவது மாதாவினுடைய புண்ணிய ஸ்தலங்கிறதுனால மலையினுடைய எல்லா இடமுமே எதையுமே நாம் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. எல்லாமே பார்க்கக்கூடிய அற்புத காட்சிகள் தான். அதுதான் பார்க்குறதுக்கு நான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். அதை உங்களுக்கு அந்த வியூவை தான் நான் இப்போ காட்டுறேன். அதான் பக்கத்தில் இப்போ போயிட்டேன் கிட்டத்தட்ட. அது தெற்கு கள்ளிக்குளம் அந்த மாதா கோயில் ஆலயம் அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. அங்கேருந்து வலது சைடு, அதாவது தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதியில் அந்த ரோட்டில் நேரே வந்தோன்னா, அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். பஸ் ஸ்டாண்டில், அதாவது கள்ளிக்குளம் தெற்கு கள்ளிக்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நாம் நடந்து வந்தோன்னா மாதா கோயில் வரும் நடுவில். அப்புறமா ஒரு தெற்கு பகுதியில் அப்படி நடந்து வந்தால் இந்த மலையை நாம் வந்தடையலாம். மலையில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எண்ணற்ற காட்சிகள் இருக்குது. அதை தான் நான் காட்ட போகிறேன். நீ அடுத்த காணொலியில்